ஓகே வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ இன்றைக்கி வந்திருக்க இடம் எதுன்னா நாமக்கல்லின் ஊட்டின்னு சொல்லக்கூடிய கொல்லிமலை பெரியசாமி கோயிலுக்கு வந்திருக்கோம். அங்கே இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். இங்கே ரொம்ப ஸ்பீடாக மலையேறு போமா வினோத், ஒரு டிஸ்டன்ஸ் போமா வினோத். மேலே கவுடா, அந்த கோயிலோட வரலாறு சொல்றா. கவுடா, கோயிலோட வரலாறு சொல்றா. கோயிலோட வரலாறு வந்து நல்ல மோடு. சரி சரி இரு மச்சான். ஆட்சி பண்ணி அடிக்க வச்சிருக்காங்களா, அதை பத்தி சொல்றேன். இவன்டா ஈஸ்வரா, அதான்டா மச்சான் அண்ணாச்சி. அங்க பாரு, இது ரொம்ப நேரா பாரு, சின்ன சின்னதா செடிமா இருக்கு. அதாங்க, அதான் அந்த ரெட் கலர் கேட்டு பாரு. ஓகே, அப்பதான்டா பெஸ்ட் போறேன். இவங்கள போய் வீடியோ எடுக்க கூட்டு வந்து பாரு. சொல்ற பையன் அப்படியே 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 அச்சி வெளுத்து போறோம்டா. இதோட ஒரு ஐடியா கொடுக்க மாட்டான், ஒண்ணும் கொடுக்க மாட்டான். அப்ப நீ சொல்லு, எனக்கு தெரியாது. அப்ப மூடு. சரி, ஓகே. சரி சரி சரி. வெளியெல்லாம் வெயில் கொளுத்து, இந்த இடத்துல போறாங்க, நல்லா இருக்கு. மோடு மோடு பொண்ணு பார்த்தாதான் ஆயிடுவான். ஒன்றும் இல்லை, நாள் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. கூட பார்த்து கூட்டு போடா. இந்த கோயில் இவ்வளவு தூரம் வர வேண்டியதா இருக்கு. இந்த கோயிலா பொங்கலா எம்மனா? வீட்டுல இருந்திருப்பாங்கல்ல, அவங்க இறந்த பிறகு அவங்க வந்து என்னை எடுத்து வைக்கணும், சாமியா எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்ச கோயில் தான் இது. அவங்கள சாமியா எடுத்து வச்சிருக்காங்க. ஓ, இறந்தவங்களுக்கு தனியா சாமி? அவங்கள சாமியா எடுத்து வைப்பாங்க ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு. இதுக்கு வருஷம் வருஷம் ஏதாவது இதுன்னு போடுவாங்களா? பொங்கல் வைப்பாங்க. எந்த மாசம்? அதாவது அமாவாசை பௌர்ணமியானா பொங்கல் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா வருஷம் ஏதாவது ஒரு நல்ல தை மாசம் பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்க. இந்த வழியில அதாவது கூட்டம் கம்மியா இருக்கு. தனியா இருந்தீங்கன்னா வச்சுக்கோ, இடைஞ்சலா இருக்கும். ரொம்ப நிறைய பேர் வருவாங்களா? நிறைய பேருக்கு இந்த கோயில் வந்து குலதெய்வ கோயிலாவும் இருக்கு. நிறைய பேர் வராங்க. எதுக்காக வராங்கன்னா, மாந்திரிகம், அவங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனையா இருக்கு, அதுக்காக தான் இந்த கோயிலுக்கு வருவாங்க. திருவிழா போன மாசம் நடந்துச்சு, டிசம்பர்ல. தமிழுக்கு சொல்லு. டிசம்பர் மாசி மாசம் இல்ல? அப்பனா டிசம்பர்னா மாசி மாசம் வரும். இந்த மாசம் பங்குனி, போன மாசம் மாசியா? மாசி மாசம் தான். பிப்ரவரிலயே மார்ச்லயே எப்பயே நடந்துச்சு. சரி சரி, நல்லா இருக்கும். மேலேயே தேர் தூக்குவாங்க. அது இல்லாம அந்த திருவிழா அன்னைக்கு வந்துட்டு தேர் தூக்குவாங்க. தேர் தூக்குறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு 500 கெடா, 1000 கோழி இந்த மாதிரி வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வெட்டி மேல சமைக்க முடியாது. அந்த திருவிழா அன்னைக்கு மேல சமைக்க முடியாது. அப்புறம் ஆமா, தெரியாது மாதிரி யாருக்கும் தனிப்பாங்க. சரி, போற வரைக்கும் மேல போற வரைக்குமே கல்லுதான் இருக்கும். வேறு எல்லாமே தான் இருக்கும். பார்த்து நடந்து போனோம். சம்டைம்ஸ் அங்க கல்லு மேடு பள்ளம் இந்த மாதிரிதான் இருக்கும். அதே மாதிரி நம்ம பாதை வந்துட்டு ஒத்தடி பாதைங்க. ஏறும்போது வந்துட்டு நீங்க பிளான் பண்றது காலையிலேயே பண்ணிட்டு 4 மணிக்கு ஏறினீங்கன்னா கோயில சாத்திட்டு வந்துருவாங்க. அப்படியா? காலைல கோயில் எத்தனை மணிக்கு திறப்பாங்க? காலைல 6 மணிக்கு திறந்துருவாங்க.
சாயந்தரம் இந்த மாதிரி டைம்ல ம் 5:30 வரைக்கும் இருப்பாங்க. ம் 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 இது பௌர்ணமி, ம் அமாவாசை. இதுவா பௌர்ணமி அமாவாசைன்னா வச்சுக்க, ம் அப்பெல்லாம் வந்துட்டு அமாவாசை பௌர்ணமி அமாவாசை பௌர்ணமிக்குலாம் வந்துட்டு ம் ரொம்ப 7 மணி வரைக்கும் ஓ 7 நைட்டு மணி வரைக்கும் கோயில் திறந்துருப்பாங்க. திறந்துருப்பாங்க. ஆமா சரி சரி சரி. ஏன்னா இப்ப கூட்டம் வந்துகிட்டே இருக்கும். ம் ம் அப்ப அவங்களுக்கும் சரி எங்க இருந்தாச்சும் வந்திருப்பாங்க ரொம்ப தூரத்துல இருந்து. இது இந்த மாதிரி டைம்ல அவ்வளவுக்கும் கூட்டம் வராது. ம். அதனால நேரமா சாப்பிட்டு சரி சரி ஆமா. ஓகே. போற வழியில கடையும் இருக்கும், தண்ணி வாங்கிக்கலாம். காசு ஒரு 5 ரூபா 6 ரூபா ஜாஸ்தியா இருக்கும். நம்மளால படிக்கதான் முடியல. சரி ஓகே. இந்த கோயிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் இந்த மலை வந்து 9 குன்று. ஸோ 9 குன்றில் மாசிப்பிரியன் மலை வரும்போது ஒவ்வொரு குன்லையாக காலை வச்சு நடப்பார். அதில் எல்லா குன்றுமே ஆடும். இந்த மாசிப்பாறை அது மட்டும்தான் ஆடாமல் அப்படியே இருக்கும். ஸோ அதுலேயே அங்கேயே வந்து இந்த சாமி ஜீவ சமாதி அடைஞ்சிருவார். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஊர் மக்கள் வந்து அதுக்கு அங்க கொஞ்சம் மூச்சு வாங்குதுங்க. ஏன்னா மேல ஏறிட்டு இருக்கப்போ தடுமாற்றம் ஏற்படுது. ஓகே. ஸோ அதனால வந்து அங்க இருக்க ஜனங்கள் வந்து எடுத்து வச்சு சாமியை வழிபட்டு, ஸோ அதுவே இப்போ இவ்வளோ பிரசித்தி பெற்ற கோயிலா இருக்கு. ஸோ மாசி மாசம் தான் வந்து மாசி மாசம் தான் இதுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். அலெக்ஸ், இது மொத்தம் எத்தனை ஊர் மொத்தமாக சேர்த்து இந்த ஊர்லாம்? 247 கிராமம். ஓகே. அந்த கிராம மக்கள்லாம் வந்து மாசி மாதம் தான் இந்த சாமிக்கு கிடா வெட்டி பொங்க வச்சு திருவிழா தீபத்தை கம்பத்தில் தீபம் ஏற்றி வாகனம்லாம் கொண்டு வருவாங்களே, குதிரைலாம். ஆமாம்மா, அந்த பாறை ஒரு 2 ஏக்கர் இருக்கு. அதுலயே அப்படியே சுற்றி வள வருவாங்க. ஸோ அந்த மாசிப்பாறையை சுற்றி அந்த சாமிக்கு வளர்த்து சாமி கும்பிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த கோயிலோட வரலாறு. அது மட்டும் இல்லாம முன்னாடி இந்த அரசர்கள் எல்லாம் போர் பண்றதுக்கு அப்போ வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி கொல்லிமலையில விளையிற கொய்யாக்கா கூட நாக்கில் பட்டு தேனை உருவாக்குது. சொல்லு. அந்த மாதிரி அரசர்கள் எல்லாம் போர் பண்றதுக்கு கூட இந்த கோயில்ல தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் வச்சு படைச்சு போர் புரியலுக்கு போவாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரி. அதே மாதிரி முன்னாடி இங்க விளையிற எல்லா பொருளையும் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க படைச்சிட்டு அப்புறம் தான் எந்த ஒரு சேல்ஸ் இருந்தாலும் சொல்லிடுவாங்க. ஏன்னா ஏன் அப்படி படைக்கிறாங்கன்னா இது வந்து காட்டு காவல் தெய்வம். கொல்லிமலைக்கு காட்டு தெய்வம்னா மாசிப்பிரியன் கோயில் தான். ஆமா. ஓகே. சில பேர் கருப்பு சாமின்னு சொல்லுவாங்க. இந்த கோயில்ல மொத்தம் எத்தனை சாமி இருக்கு? ஒண்ணுதானா? ஒரே ஒரு சாமி தான். மாசிப்பிரியன் மட்டும் தானா? ஆமா, ஒரு மட்டும் தான். இந்த இடம் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். வரவங்க எல்லாம் இதுல கொஞ்சம் கயிறு போட்டா நல்லா இருக்கும். ஆமா இல்ல இது அப்படின்னு படியில செய்யறது அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். இதே கயிறுன்னா அதுல ஒரு ஆணி அடிச்சு கயிறு போட்டாங்கன்னா அந்த கயிறை பிடிச்சி வருவாங்க சொல்லிட்டு எல்லா டூரிஸ்ட் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன செய்வாங்களா எனக்கு தெரியல. இந்த கொயக்கா தாங்க என்ன இந்த மலை மேல ஏற இருக்குது. வைக்கும் கீழே தடி விட்டு ஒரு கொய்யாக்கா கூட தராம தானே திங்கிறாங்க. இல்ல வாங்கினப்போ ஒரு கவர் பார்த்தேன், ஒரு கவர் ஃபுல்லா பார்த்தேன். இப்ப பார்த்தா ஏதோ 3க்கு 2 தான் இருக்கு.
பார்த்து கால் நல்லா ஊனி நட. அதை போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். வேறப்ப இந்த இடம் தாங்க